அனைத்து முதலமைச்சர்களும் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி பெண்கள் குழந்தைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும், ஸ்கூலுக்கு வந்து படிச்சா பத்தாது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் சேரணும், உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜில் போய் என்ன கோர்ஸ் இருந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அந்த பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் கடந்த 2 வருடங்களாக 1,15,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையோட 15ஆம் தேதியோட 2 வருஷம் நிறைவடைஞ்சு 3வது வருஷத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப தமிழ்நாடு முழுக்க பல்வேறு முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சர் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற திட்டத்துல அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% அப்ளிகேஷன்